அதாவது இந்த தலைப்போன்று நாங்கள் இருசாராரும் சேர்ந்து ஒரு நிமிஷத்தில் நாங்கள் முடிச்சு கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே தீர்மானித்து வந்த தலைப்பு தான் இது அடிப்படை பிரச்சனை. ஹதீஸுல் குர்ஆனுக்கு முரண்படுமாண்டு அதில் அவங்க பல நேரங்கள் எடுத்துக்கொண்டாங்க. அதில் தான் கூடுதலாக நேரம் வைத்தது. இது நீங்கள் எழுதின புஸ்தகம் தானே. இந்த தலைப்பில் நீங்கள் விவாதிக்கிறதுக்கு ஏன் தூரம் போகணும் நாங்கள் கேட்டு பல நேரங்களுக்கு மத்தியில் தான் உடன்பட்டாங்க. அந்த தலைப்பில் உடன்பட்டு அந்த தலைப்பிலிருந்து வெளியே போகிறதுன்னு சொன்னால் இது பொருத்தமானதல்ல. இந்த தலைப்பில் நீங்கள் முதலாவது போட்டிக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வரோம். நீங்கள் தான் ஓர்டர் மாறுறீங்க. முதலாவது குர்ஆன் வசனத்தில் இல்லாத செய்தியை மக்களுக்கு குர்ஆன் வசனத்தில் இருக்கிற மாதிரி சித்தரிச்சிங்க. இப்போ அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ரெண்டாவது நீங்கள் தொட்டு இருக்கிற விஷயம் நாங்கள் ரெண்டாவது எடுத்துக்கிறோம். ரெண்டாவது நீங்கள் ஹதீஸை வாசிக்க சொன்னீங்க. அறிவுக்கு முரண்படுறதை நாங்கள் எங்கே மறுத்தோம்னு கேட்டீங்க. ஏன் நீங்கள் இது வரைக்கும் வாயை பொத்தி கொண்டிருக்கிறீங்க? பேரை சொல்லி குறிப்பிடணுமா இருந்தால் அடுத்த நான் பதிலில் பேரை சொல்லி குறிப்பிட்றேன். நான் சபை அது முறைக்கு நல்லது இல்லைன்னு அமைப்பில் தான் விட்டு வச்சிருக்கிறேன். இதை விஷயத்தை பதிவு செஞ்சவர் அறிவு ரீதியாக நாங்கள் ஹதீஸை எங்கே மறுக்கிறோம்னு கேள்வி கேட்டீங்க. உங்களோட புஸ்தகத்துலேருந்து பக்கத்தோடு காட்டியிருக்குது. அது எங்களோட புஸ்தகம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவர் முயற்சி செஞ்சார். இருந்தாலும் இவர் அதை ஏற்றுக்கொண்டார். அல்ஹம்துலில்லாஹ். முரண்படக்கூடாது. அடுத்தவன் மீது சொல்கிற குற்றச்சாட்டை தான் சுமக்கக்கூடாது. கொஞ்சம் சிந்திங்க. எங்களுக்கு பதில் தாங்க. நீங்கள் எவ்வளோ பயான் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அந்த சின்ன கேள்விக்கு பதில் தாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கேள்வி முன் வச்சிருக்கிறோம். அறிவுக்கு முரண்படக்கூடியதை நாம் மறுக்கவில்லைன்னு நீங்கள் சொன்னீங்க. எங்கே சொல்லிக்கணும்னு கேட்டீங்க. புஸ்தகத்தில் பதில் தந்திக்குது. அதிலிருந்து தொடங்குங்களே. ஏன் அதுக்கு வர மாட்டேங்கிறீங்க நீங்கள்? அதே மாதிரி குர்ஆன் வசனம் நீங்கள் உங்களோட புஸ்தகத்தில் தெளிவான எழுதின ஆதாரங்கள். நாங்கள் எடுத்த ஆதாரம் இல்லை. நீங்கள் ஆதாரம் காட்டினீங்க. குர்ஆன் இதில் அதாவது இது ஒன்றுக்கொன்று முரண்படாதுன்றதை வச்சு நீங்கள் குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும் இன்னும் ஒரு நிலப்பாட்டுக்கு வாரீங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் என்ன? குர்ஆனும் வஹி, ஹதீஸும் வஹி. ஹதீஸ் ஒரு நாளும் குர்ஆனுக்கு முரண்படாதுண்டு. அப்படி முரண்படுவதாக கேட்ட கேள்வியே நபி அவங்க மறுத்துட்டாங்க. அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா ஹதீஸை முன் வச்சோம். அதையும் விளங்கி கொள்ளாம சுஃபஹாவுல் அஹ்லாம் மந்த புத்தி அதுவும் அதை விளங்கி கொள்ளாம என்ன பதில் சொல்றாரு? நாங்கள் தான் விளக்கம் கொடுத்துட்டோமே. அது என்ன? அந்த கடுமையான விசாரணை. குர்ஆன் சொல்லுது இலகுவான விசாரணை. ரெண்டுக்கும் ஒத்த மாதிரி விளக்கம் கொடுத்தாங்களாம். இதே மாதிரி தான் சஹீஹான ஹதீஸை உரிய முறையில் விளங்க சொல்கிறோம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வித்தியாசமாக தானே கேட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அதைத்தான் நீங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அல்லது மூசா நபியோ இதெல்லாம் பேசுறதுக்குள்ள தலைப்பு இல்லைன்றதுக்காக தான் நாங்கள் சும்மா இருக்கிறோம். நீங்கள் தொடரில் நீங்கள் ஏன் தலைப்பு உடன்பட்டீங்க? உங்களுக்கு சொல்லிச்சு இந்த முழு புஸ்தகத்திலையும் கதைப்போம் சொல்லி போட்டு முழு புஸ்தகத்திலையும் பல தலைப்புகள் இருக்குது. அதை அப்போ என்ன விஷயம்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயமாக தான் முடிச்சு கொண்டு வரணும். அதில் மெயின் அடிப்படை குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும் என்பதே ஈமான் இல்லாதவர்களுடைய நம்பிக்கை. நான் அதாவது அதுக்குள்ள ஆதாரங்களை வச்சுட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு தெளிவாக நான் ஆதாரம் வச்சேன். நான் அதாவது குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண் என்று இந்த உம்மத்தில் முதலாவது விளங்கியவர்கள் ஹவாரிஜ்கள். அவர்களுக்கு ஈமான் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அவர்களைத்தான் குறை மதியாளர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு வரலாறு சான்று பகர்கின்றது. 10 பேர் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். இடையிலே ஹதீஸை கேள்விப்பட்டதும் 9 பேர் வழிகேட்டை விட்டும் தௌபா செய்து விடுகின்றார்கள். இதனைத்தான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும் என்ற உங்களுடைய நிலைப்பாட்டை ஒன்றோ குர்ஆனிலிருந்து நீங்கள் முன்வையுங்கள். அதற்கு ஒரு ஆதாரம் சபையிலும் முன்வைத்தீர்கள், புத்தகத்திலும் இருக்கின்றது. நாங்கள் முதல் கேள்வியை முன்வைத்திருக்கின்றோம். அந்த வசனத்தில் ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படும் என்று எங்கே இருக்கின்றது? பதில் சொல்லுங்கள். சொல்லவில்லை. இரண்டாவது, அறிவுக்கு முரண்படுவதை நாம் மறுப்பதில்லை என்று சொன்னீர்கள். மறுப்பதாக எழுதியிருப்பதை எடுத்து காட்டினோம், பதில் வரவில்லை. இரண்டாவது. மூன்றாவது விடயம்,
இந்த புத்தகம் யாரோ எழுதி என்று ஒருவர் சொன்னார், மற்றொருவர் இல்லை நாங்கள் தான் போட்டோன்னு மற்றொருவர் சொல்கிறார். அப்போ இதில் எது சரின்னு உங்களோட நிலப்பாட்டை நீங்கள் முன்வைங்க. அடுத்ததாக இவங்க அதாவது புகாரி, முஸ்லிம் மற்ற அதாவது முத்தவாத்திர் என்று சொல்வார்கள், அதாவது சந்தேகமே இல்லாம சஹீஹ் என்ற வந்த ஹதீஸை அறிவை கொண்டு மறுக்கின்றார்கள். அடுத்த கேள்வியாக முன்வைக்கின்றேன். இவர் ஹதீஸை வாசிக்க சொன்னார். ஹதீஸை வாசித்தோம், ஆய்வு செய்தோம், தரத்தை பார்த்தோம். நாங்கள் சொன்னோம், இமாம் இப்னுல் ஜவுசி தங்களுடைய இட்டுக்கட்டப்பட்டவை என்ற நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். எந்த ஹதீஸை இவர்கள் புகாரியில் உள்ள, முஸ்லிமில் உள்ள, ஏனைய கிரந்தங்கள் உள்ள ஹதீஸை சகட்டு மேனிக்கு மறுத்துவிட்டு இது அறிவுக்கு முரண்படுகின்றது, ஏதோ இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அன்றிலிருந்து, அதாவது 1000 காலத்திற்கு முன்னர், 1000 வருடத்திற்கு முன்னர் ஹதீஸ் கலைக்கே வாழ்ந்தவர்கள், இவர்களுக்கு இல்லாத அறிவு பி ஜைனுலாப்தீனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது, வேறு யாருக்கும் கிடையாது. ஏன் அறிவுக்கு முரண்படுகின்றது? இப்போது அறிவிற்கு முரண்படுவதற்கு நீங்கள், அதாவது அறிவிற்கு முரண்படுவதை நாம் மறுக்கவில்லை என்பது முதல் பொய், நிரூபித்து விட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, அப்படி மறுத்த ஒரு ஹதீஸை காட்டுங்கள். இரண்டாவது கேள்வி, எங்க முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில நீங்க தான் கேள்வியை தொடக்கி வச்சீங்க. எங்களை பொறுத்தவரையில் எங்களோட நிலப்பாடு, குர்ஆனும் ஹதீஸும் முரண்படாது என்பதற்கு நாங்கள் ஆதாரம் வைத்துக் கொண்டே செல்வோம். ஓரிரு கேள்வியை கேட்டால் நியாயமானது. கேள்விகளை நீங்கள் அள்ளித்தட்டும் நீங்கள் எங்களுடைய ஓரிரு கேள்விகளுக்கு எங்கே ஆதாரம்? உங்களுடைய ஆதாரங்களை நாங்கள் அலசுகின்றோம். முதலாவது, குர்ஆன் வசனத்தை வைத்தீர்கள், அதிலே ஆதாரம் இல்லை. இரண்டாவது, புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களில் உள்ள ஹதீஸை மறுத்துவிட்டு நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் குறைந்தபட்சம் ஹதீஸ்களை விதியிலே சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸாக இருந்தால் பரவாயில்லை. இவர்கள் என்ன ஹதீஸை முன்வைக்கின்றார்கள் என்றால், கருத்தை சுருக்கமாக சொல்கின்றேன், பிறகு தேவைப்பட்டால் விவரமாக சொல்கின்றேன். அதிலும் அவர்கள் மோசடி செய்திருக்கின்றார்கள், இல்லாத விடயம் இருக்கின்றது. என் பெயரில் ஏதேனும் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும் போது அச்செய்தியை உங்களது உள்ளம் ஒத்துக்கொள்ளுமானால், இது என்ன குர்ஆனுக்கு முரணா? எதை சொல்லுது? உங்களுடைய ஒத்துக்கொள்ளுமானா ஹதீஸ், உள்ளம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஹதீஸ் இல்லை. அப்ப நபி அவங்க, நான் ஏற்கனவே புகாரில் இருந்து நினைக்கிறேன், நான் ஹதீஸ் முன் வச்சேன், அதாவது ஒரு மாடு கதைக்கின்றது என்பதை உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. நபி அவர்கள் நம்பினார்கள். இவங்க ஹதீஸ் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க இட்டு கட்டப்பட்ட செய்தியை. இமாம் இப்னுல் ஜவுசி தங்களுடைய அல் மௌதுஆத், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நூலை தொகுத்திறாங்க, அதுல பதிவு செஞ்சுக்கிறாங்க. இமாம் ஷவுகானி சொல்றாங்க, என்ன நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இதுகளை அதாவது இமாம் பைஹக்கி போன்றவர்கள் உடன்பட்டிருக்கின்றார்கள். இமாம் ஷவுகானி சொல்லுகின்றார்கள், நிச்சயமாக நான் எண்ணுவது என்னவென்றால், இமாம் இப்னுல் ஜவுசி தங்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் நூலிலே இதனை எழுதியது உண்மையிலேயே சரியான ஒரு விடயத்தை செய்வதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் வழங்கி இருக்கின்றான். அதாவது சரியாகத்தான் பதிஞ்சுக்கிறாங்க, அது இட்டுக்கட்டப்பட்டதுதான். இதுக்கு மேல அந்த செய்தியில வருவது, உள்ளம் வெறுக்கக்கூடியதை மறுக்கலாம். சுருக்கமா நேரம் எல்லாத்துக்கு சொல்றேன் நான். அப்ப இமாம் ஷவுகானி சொல்றாங்க, இந்த ஆதாரத்துக்கு கொண்டு வாரீங்களே நீங்க உங்களோட கருத்தை நிறுவனத்துக்கு, இந்த செய்தியை என்னுடைய உள்ளம் மறுக்கின்றது. ஏன் நீங்க தான் வாசலை திறந்து விட்டீங்களே, விரும்பினவன் ஹதீஸை மறுக்கலாம், அது மாதிரி மறுத்துக்கிறாங்க. இமாம் ஷவுகானி அதான் சொல்றாங்க, நீங்க சொல்றது ஹதீஸாக இருந்தால் என்னுடைய மனது இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் மறுக்கின்றேன் என்று சொன்னார்கள். என்ன பதில் சொல்வீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, மிக ஒரு முக்கியமான தலைப்பிலே நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இந்த விவாதத்தில் எது கருப்பொருளாக இருக்கிறதோ அந்த கருப்பொருளில் விவாதம் செய்வதை விட்டுவிட்டு பல வகையில் திசை திருப்பி கொண்டு எதிர்த்தரப்பினர் சென்று கொண்டிருக்கிறார்கள். மிகவும் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்து வைத்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
செயல், சொல், அங்கீகாரம் எதுவுமே திருமறை குர்ஆனுக்கு முரண்பட்ட விதத்தில் வராது. அப்படி வருமேயானால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகரித்தது கிடையாது என்ற சாதாரணமாக அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இலகுவான செய்தியை, நிலைப்பாட்டை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இதுக்கு என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சவுகானி ரஹ்மத்துல்லாஹ் பற்றி பேசுகிறாங்க, இன்னும் பல அறிஞர்களை பற்றி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்கன்றதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். அவர்களும் கடமைப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் வைக்கக்கூடிய வாதத்தை தெளிவான முறையில் அவர்கள் முன்வைக்க வேண்டும். எதை அவர்கள் ஆதாரமாக சவுகானி இமாம் சொன்னதாக சொல்கிறாங்களே மௌலுவாத்தில், அது என்னன்றதை அவங்க எடுத்து சொல்லுங்க, விளக்க சொல்லுங்க. டைம் இல்லைன்னு போனால் இப்படி சரி வருமா? சரி வராது. அந்த ஆதாரத்தை நீங்கள் என்னன்றதை தெளிவாக எடுத்து விவரித்து அதனூடாக உங்களுடைய வாதத்தை வைங்க. அப்போ தான் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். ஒரு நிலைப்பாட்டை சும்மா வாசிச்சுட்டு போகிறோமே வாசிச்சுட்டு போகக்கூடாது. வாதத்தை தெளிவாக எடுத்து வைக்க வேண்டும். அடுத்ததாக நிறைய செய்திகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்ன செய்தி சொன்னோம்? சாலிம் ரலியல்லாஹு செய்தியை நாங்கள் சொன்னோம். பால் அருந்துற விஷயத்தில் ஆபாசம் இருக்கிறது, அது ஆபாசத்தை அல்லாஹ் ஏவ மாட்டான், அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது, இதில் இருக்கக்கூடியது உஸ்வத்துல் ஹசனா என்ன என்று கேள்வி கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லலை. இதை கேட்ட உடனே நீங்கள் விவாத தலைப்பிலிருந்து வேறொரு திசைக்கு நாங்கள் போகிறோமா? எங்களுடைய விவாதத்தில் நாங்கள் எதை சான்றாக வைக்கிறோமோ அதை நாங்கள் விலக்கி கேள்விகளை எழுப்பியிருக்கிறோம். இதை நீங்கள் குர்ஆனுக்கு முரண்படாத விதத்தில் விலக்கி காட்டுங்க, எப்படி நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லுங்க என்று கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? குர்ஆனுக்கு முரண்படாத விதத்தில் பதில் சொல்லலாம். அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, விளக்கம் உள்ளவர்கள் விடம் கேட்டுக்கொள்ளுங்கள், குழம்பி விடாதீர்கள்னா சொல்றாங்களே, நாங்கள் குழம்பாம உங்ககிட்ட கேட்குறோம். இதுக்கு என்ன விளக்கம், எப்படி நாங்கள் இதை புரிஞ்சுக்கொள்ளணும், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு விதத்துல முரண்படாத விதத்தில் ஒரு விளக்கம் சொல்லலாம்னா சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்ல முடியாது, அதனாலதான் நீங்க சொல்லாம இருக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ஒரு குர்ஆன், ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் வந்தால் அது குர்ஆனுக்கு முரண்படாத விதத்தில், அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்கின்ற பட்சத்தில் எப்படியாவது அதுக்கு முரண்படாத விதத்தில் விளக்கம் எடுக்க பார்க்கணும், முயற்சிக்கணும். அதான் இறையச்சம், மாற்று கருத்து இல்லை. முடியாத பட்சத்தில் என்ன பண்றது? இதான் கேள்வி. ஏன் கேள்வியை புரிஞ்சு கொள்ள மாட்டேன்றீங்க? முடியாத நிலை வருகிறதா இல்லையா? அதுக்கு சில சான்றுகளை நாங்கள் முன்வைக்கிறோம். சான்றுகளை முன்வைக்கிற இடத்துல அள்ளி வைக்கலாம், மூட்டை நீங்க சொல்லாட்டி வச்சு கொண்டு தான் இருப்போம். நிறைய செய்திகள் இருக்குது. உடனே ஹதீஸ் கலையில் இந்த விதி இருக்குதான்றது ஒத்துக்கிட்டாங்க. என்னமோ நாங்கள் இல்லைன்னு சொன்னோமா? நாங்கள் பெரிய எழுத்துல போட்டிருக்கிறோம், ஹதீஸ் கல்ல விதி இருக்குது. நாங்கள் கேட்கிறோம், விதி இருந்தால் தான் இதை ஏற்றுக்கொள்வீங்களா? குர்ஆனுக்கு முரண்பட்டால் செய்திகளை ஏற்றுக்கொள்ளணும் என்று யாராவது ஒரு அறிஞர் ஹதீஸ் கலையில் உள்ள ஒரு விதியில எழுதி சொல்லி இருந்தால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று நீங்க சொல்ல வர்றீங்களா? அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? ஏற்கனவே ஹதீஸ் கலையில் அறிஞர்கள் எதை விதியாக தொகுத்து வைத்தார்களோ அந்த விதியை தாண்டி நாங்கள் போக கூடாது. அப்ப ஹதீஸ் கலை விதியும் அல்லாஹ் குர்ஆன் அருளின மாதிரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவை அருளிய மாதிரி ஹதீஸ் கலை விதியும் அல்லாஹ் அருளினான் என்று சொல்ல வர்றீங்களா? அவங்க எப்படி ஹதீஸ் கலை விதியை உருவாக்கினாங்க? குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை வைத்து தகவல்களை சரிபார்ப்பதற்கு ஒரு விதியை உருவாக்கி கொண்டார்கள். அதிலே முதன்மையான விதி என்ன? குர்ஆனுக்கு முரண்பட்டு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும் என்றது முதன்மையான விதியாக நீங்க ஒப்புக்கொள்ள மாட்டீங்களா? யாராவது சொல்லி இருந்தா தான் கேட்பீங்களா? சொல்லி இருக்கிறாங்களா இல்லையான்றதுல எப்படி சொல்றாங்க? பி ஜெயினுல் ஆப்தீன் தான் இந்த தகவலை முன்வைக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் யாரும் சொல்லல, 1000 வருடங்களுக்கு முன்னால யாரும் இதை பேசல. எடுத்து போட்டோம்னா நீங்களே யோசிப்பீங்க. ஆய்வு செஞ்சில்ல நீங்க? யாராவது அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? ஆய்வு செஞ்சல. எங்களுக்கு இந்த அறிஞர்கள் மற்றே கிடையாது. சொல்லாவிட்டாலும் இந்த நிலைப்பாடு, நாங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஒரு விதியை வைக்கிறோம், அந்த விதி சரியா இல்லையான்னு பாருங்க. சரி என்றால் ஏற்றுக்கொள்ளணும். எப்படி 5 விதிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அதே போல் இந்த விதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆனா யாராவது சொல்லியிருந்தா ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சஹாபாக்கள்ட்ட சொல்லலாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பெருசா பிடிப்பீங்களே, வஹிய பின்பற்ற மாதிரி சொல்லுவீங்களே, இதுல மட்டும் அறிஞர்கள் என்று தொங்குறீங்க. அறிஞர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் விதியை சொன்னதனால தான் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால், இந்த விதிக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டினா ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? யாராவது 1ஆம் நூற்றாண்டுல, 2ஆம் நூற்றாண்டுல, 3ஆம் நூற்றாண்டுல யாராவது சொல்லி இருந்தாதான் நாங்க ஏற்றுக்கொள்ளணுமா? அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள், அது தனி விஷயம். எங்களுக்கு மெயின் மேட்டர் அது கிடையாது. நாங்கள் இப்போது ஃப்ரெஷ்ஷா வைக்கிறோமே வாதம், அதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் காணோம்.
அடுத்தது புத்தகம் சம்பந்தமா பேசுறாங்க. அப்பாஸ் அலி எழுதின புத்தகம், அப்பாஸ் அலி எழுதின புத்தகம், அப்பாஸ் முரண்பட்டு பேசுறாங்க. இது என்னங்க? தெளிவாக பதில் சொன்னோமா இல்லையா? அப்பாஸ் அலியுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் நாங்க இப்ப ஒரு வாதமாக நாங்களே எடுத்து வைக்கிறோமே, ஃப்ரெஷ்ஷா எடுத்து வைக்கிறோமே. அதுல இல்லாத ஒன்றை நாங்க எடுத்து வச்சாலும் நீங்க மறுக்க கூடாது. தலைப்புக்குள்ள எல்லா செய்திகளும் வரலாம், ஆனால் அதுல உள்ள செய்தி தான் இப்ப 2 எடுத்து வச்சோம். அப்பாஸ் அலி ஒரு வழிகேடன், ஆரம்பத்தில் இப்ப வழிகட்டு போயிட்டா, அது கூட வேற. அதுல கிண்டல், இவங்க வந்து இப்ப போயிட்டாரு, அவரே தௌபா செஞ்சிட்டாரு. அவங்களோட ஜமாத்தில் உள்ள பிளவுகள் வந்து ஆயிரக்கணக்கான பிளவுகள் இருக்கிறது, அதை பேசுறதுக்கு வரல. இன்னும் சொல்ற நேரத்தில் எப்படி சொல்றாங்க? இந்த தரப்புல பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் அப்படி நல்லவர், அவர் எங்களோட பேசினவர், அறிமுகமானவர், நட்புள்ளவர், என்னமோ நான் அவங்களோட பக்கத்தோட ரொம்ப நட்பா இருக்கிற மாதிரி காட்ட பாக்குறாங்க. உங்களை வழிகேடு ஆரம்பத்திலிருந்து நாங்க சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்றோம், இந்த பையத்துடைய விஷயத்துல கூட உங்களை நாங்க விவாதத்துக்கு அழைக்கலையா, பேசுவோம் என்று சொல்லலையா? என்னமோ வந்து நாங்க அந்த விஷயங்களை நாங்க ஆதரித்தவர்களை போல காட்டுறீங்க. இந்த ஜமாத்து எது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய அமைப்புகளை பகிரங்கமாக வழிகேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்க குஃப்ரியத்தான கொள்கையில் இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை மறந்துட்டு இப்ப என்னமோ நட்பு ரீதியா ஒரு இணைப்பை காட்ட பாக்குறீங்களா? அது இங்க செல்லுபடியாகாது. அடுத்தது புத்தகத்துடைய விஷயத்துல இருக்கிற வாதங்களை தான் வச்சோம். அப்ப நாங்க கேட்டோம், இந்த புத்தகத்தை நீங்க அடிப்படையா வச்சுதான் விவாதிப்போம். நீங்க எதையும் விவாதிங்க, நாங்க எங்க நிலைப்பாட்டை நிரூபிப்போம். நிலைப்பாட்டை நிரூபிக்கிறத பார்க்கணுமா, அல்லது அதுக்குள்ள இருந்து வர்றீங்களா, அதுக்கு வெளியில இருந்து வர்றீங்களா, இதை பார்க்கணுமா? நிலைப்பாட்டுக்கு தெளிவான வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒப்பந்தத்துல கேட்டாங்க, இதை பத்தி நாங்க இன்னொரு நாள் பேசுறதுக்கு வாய்ப்பு தான் நான் கேட்டேன். நாங்க எங்க ஜமாத் சார்பா கேட்டோம். அப்ப முடியாதுன்னு மறுத்தார்கள். முடியாது, ஒரு நாள் போதும். இப்ப சொன்னாங்க மக்களுக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு. நம்ம மக்கள் வந்து தாராளமாக வருவார்கள் என்று சொன்னோம். அவங்களோட மக்களுக்கு தான் சிரமம் உண்டாகிக்குது. எப்படி சிரமம் பாருங்க, சேரெல்லாம் காலி, மக்களே காணும், கூட்டத்தே காணும். நம்ம மக்கள் வந்து கிளை நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் எல்லாம் ஷர்ட் கலரை பிடிக்கிறான், பாஸ் தாங்க பாஸ் தாங்கன்னு. அப்ப இந்த அளவுக்கு தான் அவங்களோட கொள்கை இருக்குது. மக்களை வச்சு கொள்கையை தீர்மானிக்கவில்லை. ஆனால் நீங்கள் மக்களை சிரமப்படுத்த கூடாது என்று கருதுற உங்களோட மக்கள் வரலையே. எங்க மக்கள் பாருங்க அல மோதிட்டு வர்றாங்களே. நம் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் சொன்னோம் எங்க மக்கள் வருவாங்க, விவாதத்துக்கு கலந்து கொள்வாங்க, பிரச்சனை கிடையாது, நாள் கணக்கில் விவாதிப்ப வேண்டும். அப்ப மறுத்துட்டு இப்ப எத்தனை நாள் என்றாலும் தலைமையத்தில் விவாதிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த விவாதத்துக்கு உங்களோட தரப்ப ஏற்பாட்டு குழு படுத்தின பாடு இருக்குது, அது நம்மளுக்கு தெரியும். அப்ப இந்த நிலையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பாஸ் அலி என்பவர் ஆரம்பத்தில் விவாத அழைப்புக்காக வேண்டி கடித பரிமாற்றம் நடந்த நேரத்தில் இப்ப வழிகேட்டு போயிட்டு, அது தனி விஷயம். ஆரம்பத்தில் ஜமாத் சார்பாகத்தான் விவாத கடிதங்கள் பரிமாற்றப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தெளிவாக 2014ஆம் ஆண்டு மே மாதம் நாங்கள் கடிதம் அனுப்பினோமா இல்லையா? தலைமையத்தில் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம், இத்தனை பேர் இத்தனை மணிக்கு விவாத ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் வாருங்கள் என்று சொன்னோமா இல்லையா? நீங்க விவாத அழைப்பு கொடுத்தீங்க, பிஜேயோட பேசணும் என்னீங்க, அப்பாஸ் அலி வந்தாதான் பேசுவோம் என்னீங்க. அப்பாஸ் அலி இலங்கைக்கு வருகின்ற நேரத்தில் அல்லது நாங்கள் இந்தியாவுக்கு செல்லுகின்ற நேரத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொள்ளலாம், ஒப்பந்தத்தை செய்து கொள்ளலாம் என்று சொன்னீங்க. விவாதத்துக்கு அப்பாஸ் அலி மாநாட்டுக்காக வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் விவாத ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்வோம் என்று கேட்ட நேரத்தில் அதற்கு நீங்கள் பதிலளிக்கவில்லை. பதிலளிக்காம என்னமோ நாங்க பின்வாங்கின மாதிரி காட்டுறீங்க. ஜமாத் சார்பாக நாங்கள் அழைத்தோம், நீங்கள் தான் வரவில்லை என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்றோம். டைம் வேஸ்ட் பண்ணாம தேவையான செய்திகளை வாதிங்க. அடுத்ததாக இவங்க வச்சதுல என்னமோ 10,000 கேள்வி கேட்ட மாதிரி கேள்வி கேட்டோங்கிறாரு. இத்தனை கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள் தான், உண்மைதான். நாங்க இத்தனை கேட்டோம்னு தெரியுமில்ல, பதில சொல்ல வேண்டியதானே. நீங்க கேட்டது ஒத்த கேள்வி, அறிவுக்கு முரண் என்று கேட்டார், காட்டிவிட்டோம். எங்க காட்டினீங்க? நாங்க எந்த ஹதீஸ அறிவுக்கு முரண் என்று மறுத்தம்னு காட்டுங்க. இந்த ஷவுகானிங்கிற ஆலிம் சாக்கு ஷவுகானி மேட்டர் தெரியல போல. ஷவுகானி மேட்டரை இப்ப எங்களுக்கு பிரிண்ட் போட்டுட்டாங்க. ஷவுகானியை சொல்றீங்கல்ல, ஷவுகானி சொன்னார். ஷவுகானிக்கு இந்த ஹதீஸ் வந்து ஏன் உள்ளத்துக்கு ஒத்துக்கலன்னு ஷவுகானி மறுத்தாராம். ஷவுகானி மேட்டரை இப்ப பிரிண்ட் போட்டு தரணும். ஷவுகானி எதை சொன்னார்னு சொல்லணும். முன்ன பின்ன படிக்காம சொல்லியிருக்கிறிய, இப்ப சிக்கிட்டியல்ல, அதுக்கு நாங்க பதில் சொல்லணும். ஷவுகானி மேட்டரை தந்துறனு, அறிவுக்கு நாங்க எந்த ஹதீஸை முரண் மறுத்தம்ங்கிறத காட்டினு, புக்கு ஃபுல்லா தான் வச்சு பேசுறதாக விவாத ஒப்பந்தப்படி நாங்க புக்ல இருந்து காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதை சொல்லிடணும். கேள்வி கேட்காதீங்கன்னு கெஞ்சி கேட்கறிய ஆலிம்சா, அல்லாக்கா அப்படி கேட்காதீங்க, நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். சரி, அதனால கேள்வி வைக்க கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவதூறு மேட்டர், அதுல ஹஸ்ஸான் இப்னு சாபித்துடைய விஷயம் சொன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க.
ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அதனுடைய தாயக இயக்கம் டிஎன்டிஜே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தெளிவான குஃப்ரான கொள்கையில் இருக்குது என்று சொல்கிற அதே நேரம் நாங்கள் மனிதன் என்ற ரீதியில் நட்பு நேயம் பாராட்டுறது அம்சம். நீங்கள் அதை குறையாக புரிஞ்சு கொண்டால் பிரச்சனையே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு மனிதனோடையும் நல்ல, அதாவது மார்க்கத்துக்கு முரண் இல்லாத விடயங்களில் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நட்பு பாராட்டுவதில் எந்த குற்றமும் இல்லை என்று. நாங்கள் குர்ஆன் ஹதீஸின் படி சொல்கிறது மட்டும் இல்லை, அமல் செய்கிறவங்க. அந்த அடிப்படையில் உள்ளத்தில் நாங்கள் வஞ்சகம் இல்லாமல் நட்பு ரீதியில் பழகிறோம். ஏற்பதும் மறுப்பதும் உங்களோட நிலைப்பாடு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் குஃபுரில் சென்று கொண்டிருக்கிறன்றத ஒரு முறைக்கு 9 முறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். ரெண்டும் 2 தலைப்பு. மனிதநேயத்தை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாட்டி அது எங்கள்ட பொறுப்பு இல்லை. சரி, அடுத்த விஷயத்துக்கு வாங்க. சின்ன கேள்விகள் முன் வச்சதாக சொல்கிறாரு. அவங்க அடுக்கடுக்காக 1000 கேள்வியை முன் வச்சாங்கண்டு. உங்களுக்கு அதைத்தான் செய்யலும். உங்களுக்கு செய்யலும் என்னண்டா, அன்று முதல் இன்று வரைக்கும் பி ஜெயலலிதாவின் தொடங்கி கேள்விகளை கொடுத்து அவங்களே ஒத்துக்கொள்வது இந்த நேரத்துக்குள்ளுக்கு பதில் சொல்ல இயலாது. அதிகமான கேள்விகளை முன் வச்சா அதுக்கு இடம் அளிக்காதுன்னு நல்லா தெரியும். அப்போ இடம் அளிக்காத ஒன்று, ஒத்தனுக்கு இயலாத ஒன்று. இப்போ நாங்கள் எதிர்த்தாற்ப உதாரணத்திற்கு பி ஜெயினுல் ஆப்தீன் வந்தால் தான் நாங்கள் விவாதிப்போம்னு சொல்கிறது. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம்னு சொன்னது அவருக்கு இலங்கைக்கு வர தடை இருந்தது. எனவே அவர் சார்பாக இந்த கொள்கையை முன் வச்சு அப்பாஸ் அலியை கூப்பிட்டோம். அதில் தில்லு முள்ளு செஞ்சு போட்டு, அதை கதைக்கிற டாபிக் இல்லைன்றதால அதில் தில்லு முள்ளு செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்போ அதை அவங்க வராத நிலையிலிருந்து நாங்கள் வரலன்னு சொல்கிறது பிழையான தகவல். இப்போ விஷயத்துக்கு வாங்க. எப்படி இப்போ உங்களுக்கு லேசாக தில்லு முள்ளு செய்யக்கூடியவர்கள் ஷவுகானி மேட்டர்ன்றாரு. ஷவுகானி மேட்டரில் நாங்கள் தில்லு முள்ளு செஞ்சதாக சபைக்கு முன் வைக்கிறாரு. தூக்கி போடுங்களேன். ஷவுகானி மேட்டரில் உங்களை மாதிரி நாங்கள் என்ன தில்லு முள்ளு செஞ்சுருக்கோம், 7 இருந்தால் தூக்கி போடுங்க. எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியாட்டி இப்போ நாங்கள் போட்டு காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தில்லு முள்ளு செய்கிறத தூக்கி சபையில் எப்படி போடுறேன்னு ஏதோ அந்த அரபுள்ளத்தை நீங்கள் படிக்காட்டி அல்லது உங்களுக்கு தெரியாட்டி முதல்ல நாங்கள் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி போடுன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. என்னண்டா பாருங்க, இவங்கள்ட இதே நூலில் வரமாட்டாங்க தெரியும். என்ன காரணம்? இந்த தலைப்புக்கு வாரத்துக்கே மணித்தியால கணக்கு ஓடினாங்க. 2 நாள் நாங்கள் 7ஆவதுன்னு சொன்னது ஒவ்வொருத்தரும் வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஆட்கள். ஆடியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லையும் சரி விவாதிக்கிறேன்டா 10 நாளும் போடுங்க. யார் எலும்பி ஓடுறதோ ஓடும் வரைக்கும் போடுங்க. நாங்கள் தயார் இன்ஷா அல்லாஹ். சபைக்கு விவாதம் நடத்துறது சபையில் உள்ளவர்கள் வழங்குறதுக்காக. அப்போ சபையில் உள்ள ஆட்கள் ஒரு நாள் போகிறதே கஷ்டம் இருக்கிறத நாங்கள் காரணம் சொன்னோம். இதை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் வேற மாதிரி சித்தரிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நியாயமாக நடக்கக்கூடியவங்கன்னு நாங்கள் நினச்சிருந்ததில் சிந்திக்க வேண்டியிருக்கு. அது மெயின் சப்ஜெக்டில் நான் விட்டு போட்டுறேன் நான். ஆனால் நீங்கள் தில்லு முள்ளு செய்யக்கூடியவர்கள். உண்மைகள் நாங்கள் அடித்து சொல்லுவோம். உங்களோட தலைவர் தெளிவாக எழுதிட்டாரு, பொய் சொல்லியாவது கொள்கை வளர்க்கலாம். இது இப்ராஹிம் நபியுடைய சுன்னா. இந்த ரீதியில் உங்களுக்கு கற்று தந்துகிறாரு. அதுக்கு நான் ஆதாரம் வைக்கிறேன். நான் பாருங்க, இவங்களோட புஸ்தகத்தில் இந்த இதான் புஸ்தகம். அவங்க போட்ட புஸ்தகம் இவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. பி ஜெயினுல் ஆப்தீனும் ஒரு கிளிப்பில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ இதில் என்ன எழுதுகிறார் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இவங்களோட முக்கியமான இன்றைய ஆயுதம், அன்றைய இந்த குஃப்ரான கொள்கையை வச்சவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அதை மறுப்பு தெரிவிக்கக்கூடியவங்க சஹாபிகள். எனவே ஹதீஸ்ல பிழை வந்திருக்குதுன்னு மக்களை ஏமாற்ற இயலாது. இன்றைக்கு நாங்கள் பல தலைமுறைகள் கடந்து இந்த ஹதீஸ் என்று சொல்றத ஏனைய மனிதர்கள் மூலமாகத்தான் எடுக்க வேண்டியிருக்குது. என்னமாவது ஒரு குறுக்கு வழியை பிடிச்சு கொள்றது. அப்போ அன்றைக்கு இந்த குஃப்ரான கொள்கையை வச்சவங்களுக்கு இது ஏலாம இருந்தது, குர்ஆனுக்கு முரண்டு மட்டும் சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்போ சொல்றாங்க இந்த அறிவிப்பாளர் வருஷம் எவ்வளோ நம்பகமாக இருந்தாலும் அதில் பிழை வரையிலும் தானே என்று வேற திசையில திருப்புறாங்க. இது எல்லாம் இருக்கத்தக்க இவங்களுடைய தில்லுமுள்ள பாருங்க. இவங்களோட நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க, அரபுல இருக்குது. இவங்க ஆதாரமாக முன் வச்சுக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் தத்ரீபுர் ராவி, அதாவது இமாம் சுயூத்தி எழுதிய ஒரு நூல், ஹதீஸ் கலை ஹதீஸ் விடயங்கள் சம்பந்தமாக எழுதிய நூல். இதில் உள்ள ஒரு வாசகத்தை இவங்க மேற்கோள் காட்டுகிறாங்க. இந்த மேற்கோளுடைய மொழிபெயர்ப்பும் அரபு மொழியில் உள்ளதும்
இடையிலுள்ள ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு இவங்களுக்கு தேவையான பகுதி மட்டும் முன்வைக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அரபு வாசகத்தை வாசிக்கின்றேன், தமிழ் மொழிபெயர்ப்பையும் சொல்லுகின்றேன். அரபிலே வருகின்றது. அதாவது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அடையாளம் காணுவது. இதனை அடையாளம் காட்ட கூடியது அய்யகூன முகாலிஃபன் லில் அக்ல். எங்கட மௌலவி, கண்ணியமான வார்த்தையை நான் சொல்லிடுறேன், மௌலவி பாவிச்சாரு, அறிவுக்கு முரண்பட்டதை ஏற்றக்கூடாதுன்னு நாங்கள் எங்க சொன்னோம்? இந்த அதுக்கு மற்றொரு ஆதாரம். அரபு மொழியில் உள்ள விடயத்தை நீங்க உங்களுடைய இந்த நூலில் 17ஆம் பக்கத்திலே நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். இதனை நீங்கள் எப்படி எழுதியிருக்கின்றீர்கள் என்றால் மோசடி செய்தும் எழுதியிருக்கின்றீர்கள். இதிலே நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய செய்தியிலே இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அடையாளம் காட்டுவது, அதிலே ஒன்று முகாலிஃபன் லில் அக்ல், அறிவுக்கு முரணாக இருக்கும் சொல்லி இருக்கின்றீர்களா இல்லையா? அல்லது அது இந்த புத்தகத்திலே இல்லை என்று பொய் சொல்லுகின்ற தைரியம் உங்களுக்கு இருக்கின்றதா? நான் சொல்லுகின்ற விடயம் உங்களுடைய இந்த புத்தகத்தில் பதிப்பு, முதல் பதிப்பு, ஹதீஸில் குர்ஆனுக்கு முரண்படுமா என்ற நூலின் முதல் பதிப்பு 17ஆம் பக்கம். இந்த பக்கத்திலே நீங்கள் கையாண்டுள்ள எடுத்து போட்டுள்ள இமாம் சுயூத்தியுடைய கூற்று தத்ரீபுர் ராவி என்ற நூலிலே பதியப்பட்டிருக்கின்றது. அதிலே உங்களுடைய மொழிபெயர்ப்பையே வாசிக்கின்றேன். மொழிபெயர்ப்பை பார்த்துக் கொள்ளுங்கள். இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அறிந்து கொள்வதற்கான அடையாளங்களில் ஒன்று விளக்கம் கொடுக்க முடியாத வகையில் அச்செய்தி அறிவுக்கு முரணாக இருப்பதாகும் சொல்லி இருக்கிறீங்களா இல்லையா? இப்ப இதுல மாட்டுப்பட்டா தவறை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதான். இவ்வளவு மக்களையும் போட்டு ஏமாத்தணுமா? இது அநியாயம் இல்லையா? அல்லாஹ்வை சாட்சியா வச்சு நீங்க சொல்றது உண்மைன்னு எழுப்பி சொல்லுங்க. எழுமா இருந்தா சொல்ல முடியாது. சொல்றது தப்பிக்கொள்றதுக்காக இன்னமும் அடிச்சு விட்டுறது. என்னமும் செய்யுங்க, ஆனா சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச வரையில இடம் கொடுக்க மாட்டோம். அதுல ஒன்றுதான் நாங்க எடுத்து போட்டுறோம். உங்களோட நூல்ல இருக்குது முதல் பதிப்பு 17ஆம் பக்கம். அறிவுக்கு முரண்படுவதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இமாம் சுயூத்தி சொன்னதை நீங்கள் நூலிலே ஆதாரமாக எழுதியிருக்கின்றீர்கள். உங்களுடைய கொள்கை. அதன் பிறகு என்ன செய்கின்றீர்கள்? இதிலே மோசடி. அடுத்த அம்சம் நீங்கள் கவனியுங்கள். ஒன்று அறிவுக்கு முரணாக இருப்பதாகும். இதை வேறு வழியில சித்தரிப்பாங்க, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. முக்கியமான ஒரு ஆதாரம். அறிவுக்கு முரண்படுவதை ஏற்கக்கூடாது என்ற செய்தியை இவர்களுடைய நூலிலே ஆதாரமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய கொள்கை எங்கே சொன்னோம் என்று முதலிலே கேட்டார். வசமாக மாட்டிக்கொள்ளும் போது அதற்கு ஒரு ஆதாரம் முன்வையுங்கள் என்று அடுத்த படிக்கு இறங்குகின்றார். அதனையும் இன்ஷா அல்லாஹ் முன்வைப்போம். அதனையும் முன்வைப்போம், விடமாட்டோம். அடுத்த அம்சம் பாருங்கள். அல்லது குர்ஆனுடைய கருத்துக்கு எதிராக அந்த செய்தி அமைந்திருக்கும். அரபு தெரிந்த உலமாக்கள் இருந்தால் கவனித்துக் கொள்ளுங்கள். அரபு தெரியாத பொதுமக்கள் இதனை ஏனைய உலமாக்களிடம், எங்களிடமும் கேட்க வேண்டாம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தோ அது சார்ந்த தலைமை TNTAJயோ அவர்கள் சார்ந்தவரிடமும் கேட்க வேண்டாம். வெறும் இந்த அரபு வாசகங்களை தப்லீக் ஜமாத்தில் உள்ள அல்லது ஹுப்புகளில் உள்ள பொதுவாக அரபு மொழி தெரிந்தவர்களிடம் நீங்கள் சென்று கேளுங்கள். மார்க்கத்தை கேட்க சொல்லவில்லை. அரபு மொழியிலே இவர்கள் செய்த தில்லுமுல்லை அடையாளம் காண்பதற்காக கேட்க சொல்கின்றேன். இதிலே இவர்கள் குர்ஆனுடைய கருத்துக்கு எதிராக அந்த செய்தி அமைந்திருக்கும். இவர்களுடைய மொழிபெயர்ப்பு அரபியிலே என்ன இருக்கின்றது தெரியுமா? முனாஃபியான் லிதலாலத்தில் கிதாபி அல் கத்இய்யா. குர்ஆனுடைய இவர்கள் எழுதியது சரி, அடுத்த துண்டை விட்டு விட்டார்கள், சொன்னால் மாட்டிக்கொள்வார்கள். அவர்களுடைய அதாவது என்ன வார்த்தை, அழகான வார்த்தை பயன்படுத்துது, அவர்களுடைய அந்த சூழ்ச்சி பகிரங்கமாகிவிடும். அதிலே வருகின்றது குர்ஆன் சரி பிழை என்பதை நாங்கள் பிறகு பார்ப்போம். அதிலே உள்ளதை மொழிபெயர்த்தீர்களா? குர்ஆனுக்கு முரணாக இருக்கும், அல்லது முத்தவாத்திரான ஹதீஸிற்கு முரணாக இருக்கும், அல்லது இஜ்மாயிற்கு முரணாக இருக்கும். எங்கே இந்த மொழிபெயர்ப்பு? ஏன் இந்த மோசடி? இஜ்மாவிற்கு முரணானதை எல்லாம் இட்டு கட்டியது என்று நீங்கள் சொல்வீர்களா? சொல்ல வேண்டும். மறைத்து விட்டீர்கள், மறைப்பீர்கள். நீங்கள் அசத்தியவாதிகள். உங்களால் உள்ளதை உள்ளபடி சொல்ல முடியாது.
அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டக்கூடிய குஃபுர் கொள்கையை நாம் இங்கே தோலுரித்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியை நியாயப்படுத்துவதற்கு யார் வந்தாலும் அந்த மாபாவிகள் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டாமல் எதையும் நியாயப்படுத்த முடியாது என்பதை இங்கே நாம் மிக தெளிவாக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்பதை அறிவிருந்தால் தான் புரியும். அறிவு தான் வச்சுக்கிடுங்க, புரியாது. மந்த புத்தி உள்ளவங்களுக்கு புரியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பல வசனங்களில், அஃபலா தாக்கிலூன், சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்குறானே. அப்போ அறிவு இருந்தால் தான் குர்ஆனுக்கு முரண்பட்டால் புரிய முடியும். அல்லாஹ் எதை சிந்திக்க சொல்கிறான்? அப்போ குர்ஆனுக்கு முரணாக வந்தாலே அறிவுடைய மக்கள் தான் இன்னஃபி தாலிக்கல் ஆயாத்தின் உலில் அல்பாப், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் குர்ஆன்ல அத்தாட்சி நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப சிந்திக்காதவர்களுக்கெல்லாம் அது புரியாது. குர்ஆன் தான் அறிவை வைத்து சிந்திக்க சொல்கிறது. அப்ப குர்ஆனுக்கு முன்பட்டால் அது நபி சொன்னது கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக எடுத்து வைக்கிறோம். அடுத்து பாருங்க, ஷவுகானின்னாங்க. என்னப்பா ஷவுகானி, புலி வருது கதை. ஷவுகானி என்ன சொன்னாரு எடுத்து வச்சு வாத வைன்னு கேட்டால் நீங்கள் மறுத்து பாருங்க, நாங்கள் ஏன்பா மறுக்கணும்? குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது வஹியை வைத்து தெளிவாக நிரூபித்து விட்டோம். வமாக்கானதி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகுன லஹுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் அதிலே சுய விருப்பம் கொள்வதற்கு ஈமான் கொண்ட எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது. ஈமான் இல்லாதவன் தத்ரீபுர் ராவியில் இருக்குது. எங்களுக்கு எல்லாம் முக்கியமா? தத்ரீபுர் ராவி எங்களுக்கு முக்கியமா? குர்ஆனுக்கு முரண்பட்டால் நபி சொன்னது கிடையாது, குர்ஆன் எடுத்து வச்சு நிரூபித்தோம், ஹதீஸை வச்சு நிரூபித்தோம். இவங்க குர்ஆனை நம்பாதவர்கள். நபிகள் சொன்னாங்களா இல்லையா ஹவாரிஜை பற்றி? குர்ஆனை ஓதுவாங்க, தொண்டைக்குழியை தாண்டாதுன்னு. பார்க்குறீங்களா? தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி நிரூபித்து காட்டுறோமா? குர்ஆன் ஆயத்தை எடுத்து சொல்கிறோம்பா, ஹதீஸ் எடுத்து சொல்கிறோம், தொண்டைக்குழியை தாண்ட மாட்டேங்குது. இவங்களுக்கு கடவுள் தத்ரீபு ராவி. தத்ரீபு ராவி தான் இவங்களுக்கு கடவுள். ஹதீஸ்களை புக்கு தானே தத்ரீபு ராவி. அல்ல இஜ்மாக்கு முரண்பட ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இருக்குல்ல, ஹதீஸ்களை நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஆள் தானே. இதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? தத்ரீபு ஹதீஸ்களை தான் அவங்க ஈமான் கொண்டிருக்கிறாங்க. இஜ்மாக்கு முரண்பட்டா ஏற்றுக்கொள்ளக்கூடாது தத்ரீபு ராவியில் இருக்குதான். உங்கள்கிட்ட கேட்குறோம், தத்ரீபு ராவி ஈமான் கொண்டிருக்கீல்ல, இப்போ அவர் ஹதீஸ்களை விதியாக சொல்கிறார்ல, இதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஏன் மறுக்கிறீங்க? மறுத்தா ஹதீஸ்களை விதியாக அவர் சொன்னது சரியா தப்பா? அப்போ ஹதீஸ்களை விதியை ஒன்று விதியாக சொல்லப்பட்டீங்கள், ஏன் மறுக்கிறீர்கள்? பதில் சொல்லுங்க. அடுத்து அரபி தெரிந்த உலமாக்க என்னமோ இவங்க பெருமைங்க, கிபருங்க. அரபி உங்களுக்கு தெரியுமா? ஷவுகானி மேட்டர் வச்சிங்களா? உங்கள் அரபி லட்சணம், உங்கள் அறிவு எந்த லெவலில் இருக்கு? நீங்கள் தக்லீது பண்ணுறீங்களா? எங்களை பார்த்து தக்லீங்க. ஷவுகானி மேட்டர் எடுத்து வை, சும்மா சொல்கிறேன். ஷவுகானி மேட்டர் எடுத்து வை, உங்கள் அரபி லட்சணத்தை நான் கிழிக்கிறேன், வேற எங்கேயும் போக மாட்டேன் நான். இந்த சபையில் ஷவுகானி மேட்டரை எடுத்து வைங்க. உங்கள் அரபி லட்சணத்தை, உங்கள் பெருமையை, உங்கள் அகம்பாவத்தை, உங்கள் ஆணவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு போகிறேன் இன்ஷா அல்லாஹ். எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுக்கு அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த மாதிரி நாங்கள் அறிஞர்கள் கூட்டு என்பதை நீங்கள் கேட்பதுனா வைப்பது தான். எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் மேட்ரு, வஹி தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஆதாரம் கிடையாது. ஆனால் இந்த சபையில் குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்பதை ஹதீஸ்களை விதிப்பு நாங்கள் நிரூபிப்போம். பொய் சொல்லி எங்கள் கொள்கையை நிலைநாட்ட நாங்கள் சொன்னோமா? ஏன்டா இப்படி பொய் சொல்கிறீங்க? பொய் சொல்லி எங்கள் கொள்கையை நாங்கள் நிலைநாட்டுறோமா? குர்ஆன் வசனத்தை நாங்கள் எடுத்து வைக்கின்றோம். பிஜே பொய் சொல்லி நிலைநாட்டலாம்னு சொன்னார், அது மேட்ரா? அது மேட்ரங்க விவாதம் அதுவா? ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறோம். எங்கள் நிலைப்பாட்டை நிரூபிப்பது எங்கள் கடமை. அவங்க அந்த எவனோ எழுதின புக்கை படிச்சுட்டு வந்துட்டாங்களாம், அந்த புக்கு தான் பதில் சொல்லுவாங்க. கேட்குற கேள்வி ஒவ்வொரு கேள்வியும் எடுத்து வச்சோமே, நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டாம், ஒன்றுக்கு நீ பதில் சொல்ல உள்ளவா. நீ அல்லா மேலே எவ்வளோ இட்டு கட்ட நான் நிரூபிக்கிறேன். நீங்கள் அல்லா மேலே எவ்வளோ இட்டு கட்டுறீங்க, நபி மேலே எவ்வளோ இட்டு கட்டுறீங்க, நீங்கள் மனோ இச்சையா கடவுளாக எடுக்கிறீங்க, நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போன காஃபிர் என்பதை இங்கே நாங்கள் நிரூபித்து காட்டுறோம். நீங்கள் உள்ளே வரமாட்டீங்க, உங்களுக்கு பாத்தில் உங்களுக்கு தெரியுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை இத்தனை அமர்வுகளாக அல்லாஹ் நிரூபித்து கொண்டிருக்கிறான். அடுத்து வைங்க. அடுத்து இந்த தக்லீதில் உச்சகட்டத்தில் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் கலையும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, ஒரு ஹதீஸ் ஆய்வு செய்யவும் தெரியாது. இந்த இதா சமயத்துமுல் ஹதீஸ்ன்னு ஒரு செய்தி சொன்னாங்களே, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்றதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னால், நம்ம அதை வாதமாக வைக்கவே இல்லை, வைக்காமல் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வாதமாக வைங்க, நம்ம பதில் சொல்கிறோம். எப்படி சொல்கிறாங்கன்னா,
இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். ஆதாரம் என்னன்னா மௌலுவாத்துன்ற புக்கில் ஒருத்தர் பதிவு பண்ணிட்டாரு, இப்படி தான் ஹதீஸ் ஆய்வு பண்ணுறதா? இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னா எந்த அறிவிப்பாளர் என்ன இட்டுக்கட்டு இருக்கிறாரு அல்லது என்ன குர்ஆனுக்கு முரண்படுதான் நிறுவீங்க. அவர் புக்கில் சொன்னதுனால இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னா இப்படி தான் நிலைமை இருக்குது. வஹின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இமாம்கள் சொன்னால் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த சபையில் நிறுவனமாக இருக்குது. தக்லீதில் உச்சகட்டத்தில் இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். சரி, அடுத்ததாக நான் நினைக்கிறேன் ஆலிம் சாவங்க கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல் ஹதீஸ் கலையை. வந்ததுலேருந்து அவருக்கு தேவை இப்போ தஜ்ரிபுர் ராவி, ஷவுகானி, இப்படி பேர்களை கொஞ்சம் சொல்ல ஆசைண்டா உட்காந்து சொல்லிக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லது நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் உங்களோட இந்த புக்கு சம்மந்தமாக கொஞ்சம் சொல்ல ஆசைப்பட்றோம், இந்தா கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம். இல்லை கடிதம் ஒன்று கூட போட்டுட்ருக்கலாம், அப்படியாங்க நீங்கள் படிச்சிருக்கீங்களா சூப்பருன்னு இருப்போம். அதை விட்டு போட்டு இவ்வளோ நேரமாக 8ஆம் பக்கம்ட்டாங்களா, கீழே இருக்கிறத படிங்கன்னோம். 8 எப்படி 17க்கு தாவிச்சுன்னு தெரியல. 16 தான் தலைப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஹதீஸ் கலையில் விதி உண்டாண்டு முன்னாடி 4 விதி இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு தத்ரீபுர் ராவியில் வந்து நிற்கிறாங்க. தத்ரீபுர் ராவியையாவது நாங்கள் என்ன மொழியாக்கம் பண்ணிருக்கோங்கிறத முழுமையாக நீங்கள் வாசித்து சொல்லணும். தத்ரீபுர் ராவியில் எதுக்கு நாங்கள் ஆதாரம் கொண்டாந்துருக்கோங்கிறத முழுமையாக வாசித்து நீங்கள் சொல்லணும். அடுத்து இப்போவே நடுவரவங்க எங்களுக்கு இந்த ஷவுகானி மேட்டரை பிரிண்ட் போட்டு வாங்கி தந்துருங்க. ஷவுகானி மேட்டர் தில்லுமுள்ளே அம்பலப்படுத்த வேண்டுட்டாரு, தந்துருவார் போல நினச்சா அப்படி போயிட்டாப்ல. இப்போ ஷவுகானி சொன்னாருட்டாங்கல்ல, ஷவுகானி என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்கள் அரபி பாண்டித்தியம் புலமை இப்போ நாங்கள் குட்டை வெளிப்படுத்தத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஷவுகானி மேட்டரை பிரிண்ட் போட்டுத்தாங்க. ஷவுகானி என்ன சொன்னாருங்கிறத நாங்கள் அதை வந்து உங்களுக்கு நாங்களே என்ன செய்கிறோம், தெளிவுபடுத்திடுறோம். அடுத்ததாக நாம் சாலிம் மேட்ரு வச்சோம், அதே மாதிரி ஹம்சுரலா அஷூரலா வச்சோம், பதில் கிடையாது. சாலிம் மேட்டருக்கு பதில் கிடையாது, மூசா நபி மேட்டருக்கு பதில் கிடையாது, இத்தனை வச்சியும் பதில் கிடையாது. நான் கேட்குறேன் ஏன் பதில் கிடையாது தெரியுமா? சாலிம் மேட்டரை கொஞ்சம் லைட்டாக திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னா இந்த ஹதீஸை நல்லா கவனிச்சுக்கிறீங்க. சாலிம்னு ஒரு 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 ஆள் நபி தோழர், அவர் என்ன செய்கிறாருன்னா சஹுலா என்பவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கங்க. என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, என் கணவர் இருக்கிறார்ல அபூ ஹுதைஃபா, அவருடைய வளர்ப்பு மகனா சாலிம் என்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறாரு, வளர்ப்பு புள்ள மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்துட்டு போறாரு. ஆனா என் புருஷனுக்கு கொஞ்சம் அதுல ஒரு மாதிரியா இருக்குது அவர் வந்து போறது, நான் என்ன செய்ய? ஏன்னா அவர் ஒரு இளைஞராக இருக்கிறாரு, நானும் கொஞ்சம் ஒரு வயசுக்கு வந்த பிள்ளையா இருக்கிறேன், என்ன செய்யன்னு கேட்குறாங்களாம். சொல்லும்போது ஆபாசமாக வச்சு தரிக்கிறார்கள் என்று சொன்னீங்கன்னா இந்த ஹதீஸை நீங்களே அரபிய வாசி பொருள் சொல்லி காட்டிருங்க, ஆபாசமா இல்லையான்னு. இப்போ அதை சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க? இன்ன சாலிமன் கது பலக மா யப்லுகுர் ரிஜால். சாலிம் அவங்க ஒரு மனிதர், ஒரு ஆம்பளை எந்த அளவுக்கு இருப்பார் அந்த அளவுக்கு அடைஞ்சிட்டாரு, அவர் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு, என்ன செய்ய? இதான் கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, பாலை கொடுத்துருமா, தாய்வுள்ள உறவு உண்டாகிரும். சந்தேகமே எதுக்கு தெரியுமா? வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு. சந்தேகத்தை நீக்கிற விதமா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பதில் சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹ் சந்தேகத்தை கூட்டுற விதமா பதில் சொல்லுவாங்களா? வந்துட்டு போகிறதே சந்தேகம்னா பாலை கொடுத்துருமான்ட்டாங்களாம். ஒருத்தட்ட வந்து கேட்குறாங்கங்க, அவர் வந்து என்ன வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாரு, என்ன செய்ய? அப்படியா, அவன் எதை விரும்புகிறானோ அது கொடுத்துட்டு போயிரு. அது மாதிரி இருக்குது. சொல்லக்களை வந்து இப்படி பேச சொல்லாமா? ஆலிம் சான்னு சொன்னது பெரிய விஷயம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆலிம் சான்னு சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறான், மௌலவின்னு கண்ணியமாக பயன்படுத்துகிறாராம். ஆலிம் சான்னு சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், அதை விளங்கிக்கிறேங்க. இப்போ நான் கேட்குறேன், சாலிம் சஹுலாவுடைய விஷயத்தில் சாலிம் என்ற இளைஞர்கிட்ட ரசூலுல்லாஹ் பால் குடிக்க சொல்லும் போது அந்த அம்மா சொல்லுதான், அல்லாஹ்வின் தூதரே, அவர் ஒரு இளைஞராக இருக்கிறாரு, நான் எப்படி தாடி வளர்த்தா இளைஞராக இருக்கிறாரு, நான் எப்படி பால் கொடுப்பேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அது ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்களாம். சிரிச்சுட்டு குடுமா, நமக்கு தெரியுமா, நீ குடு. நான் கேட்குறேன், இது ஒரு ஹதீஸ் தாலீம்ல கூட இல்லைங்க, இப்படி ஒரு செய்தி இதை எடுத்து வச்சு ஹதீஸுங்கிறாங்க. அடுத்து அசுரலாத்தின் மௌலூமாத்தின் ஹர்ரிம்னா ஹம்சுரலாத்தின் மௌலூமாத்தின் ஹர்ரிம்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு அசுரலாத் இருந்துச்சான், பிறகு ஹம்சுரலாத்துன்னு மாற்றப்பட்டுச்சான். இப்படி ஒரு வசனம் குர்ஆனிலே இருந்தது. நான் கேட்குறேன், இந்த புக்கை எடுத்து 8 17 17 27 தாவுறீங்களே, குர்ஆன்ல இருந்து அந்த வசனத்தை எடுத்து காட்டுங்களேன், ஒரே ஒரு வசனம். நீங்கள் காட்டினால் சவால், இந்த விவாதத்தை இத்தோடு முதித்துக் கொள்கிறோம், எங்க கொள்கையை நாங்க என்ன செய்யறோம், வாபஸ் வாங்கிட்டு போயிடும். குர்ஆன் நீங்க சொல்றது சரிப்பா அப்படின்னு இந்த வசனத்தை நீங்க காட்டணும். காட்டுங்க, காட்ட முடியுமா? மறுமை நாள் வர உங்களுக்கு சவால். என்ன செய்வார் தெரியுமா? திருப்பி மைக் எடுத்துட்டு வந்த பயான் குரூப்பை திருப்ப பேச ஆரம்பிப்பாரு. திரும்ப மைக் எடுத்தாருண்டா அன்பின் சகோதரர்களே, இந்த ஆரம்பிச்சாருன்னா திருப்பி பயான் குறிப்பு பயான் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நாங்கள் அல்லாஹ்காக பயான் பண்ணாதீங்க, பயான் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்கடா, எஸ்ஐடிஜிக்கு நான் கொஞ்சம் பயான் பண்ண ஆசைப்படுறேன்டா, சரி வந்து என்னமா சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி நியூ டவுன் ஹாலை நாங்களே புக் பண்ணி தந்திருப்போம்.
அதை விட்டு போட்டு இந்த ஹோலை புக் பண்ணி விவாதம் வந்துட்டு பயான் பண்ணாம நாங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து எஸ்எல்டிஜி அவர்கள் இது அறிவிருந்தால்தான் புரியும், அறிவில்லாதவங்களுக்கு புரியாது என்று சொல்லி அதில் வேற தத்ரீபுர் ராவி இல்லை இமாம் சுயூத்தி இப்படி சொல்கிறாரு நாங்கள் சொல்கிற கொள்கையை, இமாம் ஷாஃபி இப்படி சொல்கிறாரு, இமாம் அப்துல்லா இப்படி சொல்கிறாரு, அவ்வளவும் தூக்கி போட்டது நாங்கள் இல்லை. இந்த அறிக்கை உங்களோட புஸ்தகம், நீங்கள் ஓடின புஸ்தகம் விளங்குதா? இதில் நீங்கள் உங்களோட கொள்கையாக பிரகடனப்படுத்தினீங்க, நாங்கள பிரகடனப்படுத்தினோம். இதில் நீங்கள் தத்ரீபுர் ராவி எழுதுகிற நேரம் உங்களுக்கு தத்ரீபுர் ராவி தேவைப்படுவது, அதில் தில்லு முள்ளு செஞ்சிட்டீங்க, இல்லாத அதாவது உங்களுக்கு ஆப்பு வைக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் விட்டு போட்டு உங்களோட கொள்கையை உண்மைப்படுத்துறதுக்கு மாதிரி மக்களுக்கு நீங்கள் முன் வச்சுக்கிறீங்க. இதுக்கு பதில் சொல்கிறத விட்டு போட்டு தத்ரீபுர் ராவியா முக்கியம், முக்கியம் இல்லைண்டா ஏன் புஸ்தகத்தில் எழுதினீங்க? இந்த புஸ்தகத்தை நாங்கள் தான் போட்டோன்னு பெரிசா ஏன் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க? நீங்கள் நாங்கள் கேட்குறதுக்கு முந்தையே சொல்லிட்டாங்க. ஏன்டா இதில் டிஎன்டிஜிஎஸ்எல்டிஜின்னு பேர் போடலை, பயமோ தெரியலை மாட்டிக்கொள்வோம்னு. அவ்வளோ தில்லு முள்ளு தான் இருக்குது. உங்களோட தில்லு முள்ளுக்கு நீங்கள் ஒத்த வார்த்தையில் பதில் சொல்லுங்க. அறிவுக்கு முரண்படுகின்ற ஹதீஸை மறுக்கவில்லை என்று சபையில் பொய்ய சொன்னாரே, நாங்கள் புக்கில் இருந்து எடுத்து காட்டினோமே. அப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆதாரம் வைக்கிறீங்களாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்ன 5 வருஷத்துக்கு முந்தைய என்ன கூழ் மூட்டையை வச்சிங்க? நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முந்தைய கூழ் மூட்டையாக போயிச்சோ? ஏங்க இப்படி முரண்பாடு? நாங்கள் சின்னதாக தான் கேள்வி கேட்டேன்னு சொன்னீங்க, பதில சொல்லுங்களேன். அறிவிற்கு முரண்படுவதை நாம் மறுத்தோம் என்று திருப்பி திருப்பி நாங்கள் கேட்போம், விட மாட்டோம் உங்களை. திருப்பி திருப்பி நாங்கள் கேட்போம். நீங்கள் 1000 கேள்வியை வைக்கிறீங்க, பதில் சொல்ல ஏழாமிக்கிறதுக்கு நேரம் போதாது. இப்போ நீங்கள் என்னண்டா சின்ன கேள்வின் வாயால் ஒத்துக்கொண்டீங்க. சபையை வந்து நீங்கள் ஹதீஸை வந்து கேவலமாக சிரிக்க வைக்கலாம். நீங்கள் அல்லாவுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பயந்தவங்க இங்கே வந்தது. நீங்கள் எப்படியும் ஹதீஸை கேவலம் செய்யுங்க, குஃபுரில் தான் இருக்கீங்க. ஹதீஸை நிராகரிக்கிறது ஒரு குஃபுர். அந்த கொள்கையை ஜெயிலாப்தின் கடன் வாங்கி நீங்கள் முன் வைக்கிறீங்க. அது முழு உலகமே நீங்கள் சொன்னாலும் விவாதத்தை முடிச்சுக்கொள்வோம்னு ஓத்தரா சொல்கிறாங்க. நேரத்தோட தொங்கல் ஆலிம் சொன்னார், அதுக்கு பிறகு இப்போ நடு ஆலிம் சொல்கிறார் விவாதத்தை இப்போவே முடிச்சுக்கொள்வோம். விவாதத்தை முடிக்கிறது இல்லை, நீங்கள் வாபஸ் வாங்கணும் உங்களோட கொள்கை குஃபுர்ன்றத. அது வரைக்கும் நடக்கும். 2 நாள் விவாதம் போடுவோம் சொன்னவங்க ஏன் முடிச்சுக்கொள்ளும் சொல்றீங்க? நாங்கள் ஓடினு சொன்னீங்க. நாங்க ஓடின ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை சொன்னாரு. என்ன 2 நாள் வானம்ன்றது பொதுமக்கள். அப்பவே நாங்க சொன்னோம், நீங்க சரின்னு உடன்பட்டீங்க. விவாத ஒப்பந்தம் என்னத்துக்கு போடுறோம்? இப்ப நீங்க செஞ்ச தில்லு முள்ளுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வச்ச ஆதாரம் இல்லை, நீங்க புஸ்தகத்தை நீங்க சொல்லுங்க. வந்து இப்ப ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அறிவுக்கு முரண்படுறது நாங்க மறுக்கிறோம் எங்க சொன்னோம்? புஸ்தகத்திலிருந்து வாசி காட்டினோடனே 17 இருந்து 27 பாஞ்சாராம். உங்களுக்கு என்ன உங்களோட புஸ்தகம் தானே? 1 முதல் இறுதி பக்கம் வரைக்கும் இது உங்களோட புஸ்தகமா இல்லையா? நீங்க பதில் சொல்லல. முதல் கேள்வி ஒரு பக்கத்தில் வச்சிருக்குது, அடுத்த கேள்வி இன்னும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கு. நாங்க தொடராக முன் வச்சுட்டு வரோம். நீங்க முன் வச்ச ஆதாரங்கள் செஞ்ச தில்லு முள்ளுக்கு பதில் சொல்லுங்க. தெளிவாக நாங்க கேட்போம், நிறைய கேட்க மாட்டோம். 7-8 கேள்விக்குழுக்கு தான் நாங்க வச்சிருக்கிறோம். முதலாவது குர்ஆனில் முரண்பாடு, அல்லாஹ் அல்லாஹ்விடம் இருந்து வந்திருந்தால் முரண்பாடு வரும் என்று சொன்ன வசனம், இது ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படும் என்பதற்கு உங்களுடைய பெரிய ஆதாரமா முன் வச்சீங்க. இந்த அறிக்கை புஸ்தகம் ஒப்பந்தத்தின் போதே நாங்க சொன்னோம், இந்த புஸ்தகத்தை வச்சு நாங்க விவாதிப்போம் சொல்லி இதே தலைப்பா போட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்குது. ஏன் பின் வாங்குறீங்க? நீங்க ஓப்பனா சொல்றீங்க எங்கட புஸ்தகம் இல்லை, அவர் சொன்ன மாதிரி யாரோ எழுதின புஸ்தகம், பேரு போடல தானே. உங்களுக்கு தான் பொய் சொல்றது மார்க்கம் தானே, கொள்கையை வளர்க்கலாமே, இப்ராஹிம் நபியிட முன்மாதிரி தானே, அமல் செய்யுங்க நல்லா.
ஆனால் நாங்கள் விட மாட்டோம். இஸ்லாத்தின் அடிப்படையில் நாங்கள் உங்களை அடையாளம் காணுவோம். நாங்கள் உங்களுக்கு அன்பாக சொல்கிறதுக்கு தான் உங்களை மதித்து சொன்னோம். நீங்கள் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளலை, எங்களுக்கு உறவு இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் அந்த பாணியை மாற்ற போகிறதில்ல. நீங்களே சரியான உண்மையான இந்த சத்தியத்துக்கு திரும்பணும். அது வரைக்கும் இந்த அசத்தியத்தை தோலுரிப்போம். அது நீங்கள் அழகான முறையில் அமர்ந்து கதைக்க வந்தால் அதுக்கும் ரெடி. பகிரங்க விவாதமாக அதுக்கும் ரெடி. உங்களோட தலைமையத்தில் பயான் பண்ணி என்ன நடக்க போகுது, அங்கே வந்து இந்த சத்தியத்தை சொல்கிறதுக்கும் நாங்கள் ரெடி. தொங்கல் இல்லாமல் முடியும் வரைக்கும் நீங்கள் விவாதத்துட்டு போயிடுவோம். ஏன் போக போகிறீங்க? 2 நாள் கேட்டவங்க நீங்கள் எங்களே இல்லையா சொன்னீங்க 2 நாளைக்கு நாங்கள் விருப்பப்படலைன்னு. ஆகவே ததுருவி ராபி முக்கியமா கேட்டார் கேள்வி. முக்கியம் இல்லாத குப்பைகளை இதில் எழுதினீங்க. இந்த புக்கில் நாங்கள் எழுதலை, நீங்கள் எழுதினீங்க. தத்ரீபு ராவி முக்கியமா நீ எப்போ கேட்குறீங்க? தில்லு முள்ளு செஞ்ச நேரம். இப்போ உங்களோட கொள்கையை மாற்றுங்க. எப்படி நீங்களே கொண்டு வந்துக்கிறீங்க? ஒன்று குரானுக்கு முரணாக இருந்தாலும் மறுத்து கொள்வீங்க. உங்களோட மந்த புத்தியை வச்சு குரானுக்கு முரண், சரி மறுங்க. ஏன் நீங்கள் அதோடு சேர்த்து முத்தவாத்திரான ஹதீஸுக்கு முரணானத்தையும் மறுப்போம் ஏன் சொல்லலை? நீங்கள் தானே ஆதாரம் காட்டினீங்க. அதை விட பெரிய செய்தி, இஜ்மாவுக்கு முரணானதும் இட்டு கட்டப்பட்டது அதே வாசகத்தில் இருக்குது. ஏன் சொல்லவில்லை? தெளிவாக பதில் வேண்டும். இஜ்மாவிற்கு முரணானதையும் நாங்கள் மறுப்போம். ஹதீஸ்களை கேவலமாக சித்தரித்து 4 பேரை இளைஞர்களை பொதுவான ஆக்களை சிரிக்க வச்சு பாவம் அப்பாவிகள் நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறது. தைரியம் இருந்தால் ஆதாரத்தை முன்வைங்க. குர்ஆன் வசனம் காட்டினீங்க, ஆதாரம் இல்லை. அதுக்கு போகிற ஹதீஸ் என்ற பெயரில் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. ஏன் அந்த காலத்துக்காவது வாங்கலை? உங்களுக்கு குர்ஆன் மூலம் நிரூபிக்க முடியாமல் போய்த்தது. ஹதீஸை நீங்கள் ஆய்வு செஞ்சு முத்தவாத்திரான ஹதீஸையே இது ஹதீஸ் இல்லைன்னு மறுக்கிறீங்க. ஹதீஸ் கலை மூலம் நீங்கள் நிரூபம்னு வேற சொல்கிறீங்க. உங்களுடைய அடிப்படை ஹதீஸ் மனதுக்கு சரி என்று பட்டால், உங்களுடைய உள்ளமும் உடமும் ஒத்துக்கொண்டால் அது ஹதீஸ். உள்ளமும் உடமும் மறுத்து விட்டால் அது ஹதீஸ் இல்லைன்ற ஒரு செய்தியை முன் வச்சிருங்க. நாங்கள் சொல்கிறோம் இமாம் புகாரி இந்த ஹதீஸ் இது ஹதீஸ் அல்ல மௌகூஃப் என்று சொல்லுகின்றார்கள். இமாம் பைஹகி இமாம் புகாரியுடைய கூற்றை வைத்து இந்த கருத்தை அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். இமாம் ஷவுகானி இதனை இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்கின்றார்கள். இமாம் இப்னுல் ஜவுசி தங்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட நூலிலே எழுதுகின்றார்கள். இவ்வளவும் இருக்கின்ற நாங்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்லது குறைந்தபட்சம் இது மௌகூஃபானது வஹி அல்ல என்ற செய்தியை ஆதாரமாக கொண்டு வருகின்றீர்கள். சஹீஹான ஹதீஸை மறுக்கின்றீர்கள். களத்துக்கு வாருங்கள். நீங்கள் வைத்த ஆதாரம், உங்களுடைய புத்தகம் குர்ஆன் வசனத்தை வைத்தீர்கள், அதிலே ஆதாரம் இல்லை. ஹதீஸ் என்று முன்வைத்தீர்கள். இமாம் சுயூத்தியுடைய கூற்றை முன்வைத்தீர்கள், அதிலும் மோசடி. அதனுடைய இறுதி துண்டு அம்மல் முஆரதத்து மா இம்கானில் ஜம்மி ஃபலா. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸிற்கு அடையாளத்தை சொல்லிவிட்டு சரியோ பிழையோ ஒன்றிணைத்து சரியான கருத்தை முன்வைக்க முடியுமானால் இந்த அடையாளங்கள் எதுவும் செல்லுபடி ஆகாது என்று அதிலே இருக்கின்றது. அந்த பகுதியிலே இவர்கள் அதாவது முன்வைத்த அந்த அரபு வாசகம் 3 வரிகளை கொண்டது. இந்த 3 வரியிலே இறுதியாக உள்ளது. இதனை மொழிபெயர்க்காமல் ஏன் மறைத்தீர்கள்? ஏன் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள்? வெட்கமாவது இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். தத்ரீபு ராவியிலே உள்ள கூற்றை எழுதி வைத்தீர்கள். ஆரம்பத்தில் உள்ள வரியை எழுதினீர்கள், நடுவிலே ஒரு துண்டை விட்டீர்கள், பிறகு எழுதினீர்கள், பிறகு இறுதியில் உள்ள முக்கியமான துண்டை விட்டு விட்டீர்கள். ஹதீஸ் கலை என்பது எத்தனையோ விதிகளை எழுதியிருக்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு ஏற்ப எப்படி சட்டங்களை எடுக்கின்றோமோ அதே போன்று விதிகளிலும் சரியானதைத்தான் எடுக்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. நீங்களும் அதனை ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். வேறு பிரிவுகள் இது சம்பந்தமாக இந்த அளவுக்கு ஆய்வு செய்வதில்லை. அப்படி சரியானதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனுடைய சரியான அதாவது இட்டுக்கட்டப்பட்டதை அடையாளம் காணக்கூடிய விடயத்தை முன்வைப்பேன். இந்த மோசடிக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். 3 வரியிலே இடையில் உள்ள வரியை ஏன் விட்டீர்கள்?
அதன் இறுதி துண்டை ஏன் விட்டீர்கள்? தமிழ் விளங்குகின்றதா? இல்ல அது கூட புரியவில்லையா? தத்ரீபு ராவியை எடுத்தவர்கள் நீங்கள், அதிலே மோசடி செய்தவர்கள் நீங்கள். தத்ரீபு ராவி அல்லாஹ்வுடைய சட்டமா என்று நீங்களே கேட்கின்றீர்கள். உசூல்